பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில மிகவும் எல்லோரும் சோர்ந்து போயிருக்கிறோம். இந்த சோர்வு சொல்லி மாளாது. ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சொல்லுகிற காரியம், எங்கள் இருதயம் கரைந்து போகிறது என்று. நாங்கள் மிகவும் சோர்வுக்குள்ளாக உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சோர்வுக்கு இவங்க பேரே வச்சுட்டாங்க. என்னன்னா லாக்டவுன் சோர்வு. இதுக்கு பேர் என்ன? லாக்டவுன் சோர்வு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். ஏன் இப்படி நடக்குது? ஏன் 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 இதான் கேள்வி. இன்றைக்கு இந்த லாக்டவுன் சோர்வு நீங்க வேண்டுமா என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய மார்ச் மாதத்துல இருந்து நம்ம இந்த லாக்டவுன்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவைகள் எவ்வளோ இருக்கிறது, எந்த அளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கிறோம், தேவன் நீக்கணும் ஜெபிக்கிறோம். ஆனா பாருங்க, அந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்துக்குரியதா இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ச்சி பார்க்காம ஜெபிக்கிறதுனால இந்த காரியத்தை குறித்ததான ஒரு முழு சத்தியத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த லாக்டவுன் எவ்வளவு நாள் இருக்குதோ அது தேவனுடைய அனுமதி இல்லாம இல்லை. இது மனுக்குலமே நம்ம தேடிக்கிட்ட ஒரு காரியம். இந்த வைரஸுடைய தாக்கம் நம்ம தேடிக்கிட்டது. சாத்தான் மூலமாக இன்றைக்கு உலகத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் அன்புள்ளம் படைத்த தேவன், கிருபையுள்ள தேவன், நம்ம எப்படி இந்த சோர்விலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று அவர் கொடுக்கிற சில ஆலோசனைகளை நம்ம கேட்டு இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆமென். இதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 40:12. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. தாவீது சொல்றாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது, நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, என் தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். அன்றைக்கு தாவீது எந்த சூழ்நிலையில இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில நீங்களும் நானும் இருக்கிறோம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், அக்கிரமங்கள் தொடர்ந்து பிடிக்கிறது, நிமிர்ந்து தலை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுடியை பார்க்கிலும் அதிகமான காரியங்கள் நம்மை சுற்றி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும்? இந்த லாக்டவுன் சோர்விலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும்? ஒருவேளை நீங்க விடுபட விரும்பினால் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறதான வசனங்கள் மிகவும் அவசியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலம் ஒரு ஆபத்து காலத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு முடிவின் நாட்கள்ல ஒரு கொடுமையான காலத்துக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். இன்னும் வருகிற காலங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆபத்து காலத்துல வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆலோசனை என்னன்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயேயானால் உன் பலன் குறுகினது. இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நாம் சோர்ந்து போவோமே ஆனால் நம்முடைய பலன் குறுகினது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். இந்த ஆபத்தை கண்டு மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பிதாவாகிய தேவனை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், நம்ம இந்த ஆபத்து காலத்துல என்ன பண்ணக்கூடாதா? சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி நாம் சோர்ந்து போவோமே ஆனால் நம்முடைய பலன் குறுகினதாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் சோர்ந்து போகிறவருக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுங்களா?
அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, பாத்தீங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையால் இந்த ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகாமல், நம்முடைய பலன் குன்றி போகாமல் இருப்பதற்கு தேவன் அப்படி சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஒரு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எப்படி பெருக பண்ணுகிறார்? வார்த்தைகள் மூலமாக, சத்தியங்கள் மூலமாக நம்மை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். சரி, இன்றைக்கு இந்த லாக்டவுன் சோர்வு இருந்து நாம் நீங்க வேண்டுமானால் ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த சூழ்நிலையில கடைபிடித்தால், எனக்கு அருமையானவர்களே, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த லாக்டவுன் சோர்வு உங்களை மேற்கொள்ளாது, உங்கள் பலன் குறுகி போகாது. மாறாக இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமையும். கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், அவருடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீங்களும் நானும் மாறுவோம். ஆமென். 3 காரியம். முதலாவது காரியம், ஏசாயா 40:31வது வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என கருமையானவர்களே, இந்த லாக்டவுன் சூழ்நிலையில, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, இந்த லாக்டவுனுக்குரிய சோர்வு நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல நீங்களும் நானும் வர வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம், ஒரு வெயிட்டிங் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தேவனுக்காக காத்திருக்கிறது. இந்த காத்திருக்குதல் என்றால் என்ன? அதிக நேரத்துல காத்திருக்குதல் என்பது நம் ஜபமாகத்தான் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது உண்மைதான், ஜபம் அவசியம்தான் இந்த காலகட்டத்துல. அதனால்தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணும்படி என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப காத்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு காத்திருக்குதலுக்குள்ளாக போகணும். என்னன்னா, இன்றைக்கு பிரேயர் அப்படின்னாலே ஒரு பெட்டிஷன் டைம் ஆகி போதும். தேவ சமூகத்துல போய் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அதை மாத்துங்க, இதை மாத்துங்க, இதை நிறுத்துங்க, அதை நிறுத்துங்க தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே ஒழிய நம்ம காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போல சகோதர சகோதரி. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன? தேவ சமூகத்துல போய் அமர்வது, அமர்ந்து அவரோடு கூட பேசுவது. அப்ப ஜபம் வேண்டாமா? விண்ணப்பம் வேண்டாமா? அவசியம். ஜபம் அவசியம், விண்ணப்பம் அவசியம், வேண்டுதல் அவசியம். உங்களுடைய காரியத்தை ஜபத்தோடு, எல்லா விதமான ஜபத்தோடும் வேண்டுதலோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறது, ஒரு தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட போய் அமர்கிற ஒரு அனுபவம். நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்கிறீர்கள், நீங்க குடும்ப பிரார்த்தனைகள் செய்கிறீர்கள், அது வேறு விதம். நீங்கள் தனிப்பட்ட முறையில தேவனுக்காக இந்த நாட்கள்ல காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு போகணும். இந்த காத்திருக்கிற அனுபவம் என்றால் என்ன? விவரிக்கிறேன் பாருங்கள். நம்முடைய தேசத்து முதலமைச்சர் உங்களுக்கு மிகவும் பிடித்தவரா இருக்கிறார். அதாவது முதலமைச்சருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஆகுமானாலும் கேட்காதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். முதலமைச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொள்ளை பிரியம், தன்னுடைய மகளை போல உங்களை பார்க்கிறாரு. அப்படி அவர் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்க வரும் பொழுது நீங்கள் உங்கள் முதலமைச்சரிடம் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னா, எங்களுக்கு இதை பண்ணுங்க, எங்களுக்கு அதை பண்ணுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையை மாத்தி விடுங்க, அந்த பிரச்சனையை மாத்தி விடுங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரை பார்க்கும்போது இந்த காரியத்தை தான் பேசுறீங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. யோசனை பண்ணி பாருங்க, அந்த முதலமைச்சருடைய இருதயம் எப்படி இருக்கும்? உங்களை குறித்து அவர் என்ன மனதில் வைக்க முடியும்? எப்ப பாரு இவனை பாசமா பார்க்க வந்தா இவன் என்ன பண்றான்? இதை கொடு, அதை கொடு, இதை செய்ய, அதை செய்ய, பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஜபம் என்பது இந்த நிலையில தான் இருக்கிறது. எது கூட்டு பிரார்த்தனை மற்றும் குடும்ப பிரார்த்தனை என்பது கதை வேறு. ஆனா தனிப்பட்ட ஜபமும் இப்படிதான் இருக்குது. ஆண்டவரே இதை செய்ய, அதை செய்ய, நம்ம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடலாம். இன்றைக்கு மாறணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம். தேவ சமூகத்துல போய் அமர்ந்து நீங்கள் பேசுங்கள். தேவனே, என்னை நீ எவ்வளவு நேசிக்கிறீங்க, அந்த நேசிக்கிறதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளும்படி உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல அமரணும். இன்னைக்கு நான் இருக்கிறது
நான் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய கிருபை ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துல காத்திருக்கணும். என்னை சுத்தி எவ்வளவு வாதைகள் வருது, என்னை சுத்தி எவ்வளவு மரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் என்னை அப்படிப்பட்ட வாதையில வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதற்காக இப்பொழுது நான் உங்களுடைய சமூகத்துல உம்மை தரிசிக்கும்படி, உம்மை நேசிக்கும்படி இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். இப்படி தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம், இப்படி தேவனை புகழ்கிற ஒரு அனுபவம் தனிப்பட்ட முறையில. துதிக்கிறதுன்றது ரெண்டு விதம் இருக்குதுங்க. ஒண்ணு, நம்முடைய நாவு ஆட்டோமேட்டிக்கா துதிக்கும். கர்த்தாவே நீர் என்னை பாதுகாத்துக் கொண்டபடினாலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். இது எல்லாருக்குமே நாவுல வரும், இதெல்லாம் பழகப்பட்ட ஒண்ணு. ஆனா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிலர் யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா, நம்ம கட்சிக்கு கீழே விழுந்துச்சு, அந்த கட்சிக்கு எடுத்து ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ஒரு விஷயம் தான், ஒரு தடவை தான் சொல்றது. ஆனா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம சொல்லுவோம். நம்ம தேவனுக்கு அப்படி காத்திருக்கிறது வேண்டும். ஆண்டவரே, என்ன உயிரோடு கூட வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு தேங்க்ஸ்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வார்த்தை இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நோக்கி, அப்பா உங்களுக்கு நன்றி, எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்கள்ல என்ன நீங்க காப்பாத்திட்டு இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. கதவை திறந்தா பிரச்சனை தான் ஆண்டவரே, ஆனா நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் நான் மேற்கொள்ளுகிறேனே, அதற்காக உமக்கு நன்றி. இப்படி காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். அப்ப இந்த காத்திருக்குதல், இப்படி கர்த்தருடைய சமூகத்துல போய் பெட்டிஷன் போடாம, பெட்டிஷன் போடுறது வேற, தேவனுடைய இடத்துல விண்ணப்பத்தை கொடுக்கிறது வேற. நான் சொல்றது தனிப்பட்ட ஜெபம். சிலர் மணிக்கணக்குல ஜெபிக்கிறீர்கள், நல்லது. ஆனால் மணிக்கணக்குல என்ன பண்றோம்? தேவ சமூகத்துல செய்யி 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 செய்யின்னு சொல்றோமா? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. தேவனோடு கூட பேசுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல 3 வேலை தேர்வு செய்யுங்க. 3 வேலை. காலையில எழுந்த உடனே, ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம். நான் மணிக்கணக்குல உங்களை ஜெபிக்க சொல்லல. ஒருவேளை மணிக்கணக்குல நீங்கள் ஜெபிக்கிறவளா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி. நான் சொல்லுகிறது இந்த ஜெப அனுபவத்துல பின்தங்கியவர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த லாக்டவுன் சோர்வுல மாட்டி தவிக்கிறவர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடம் காலையில இருந்து, கர்த்தாவே இந்த நாளை காண செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த காலையில நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாட்களுக்குரிய சோதனைகளையும் வேதனைகளையும் எனக்கு விலக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இப்படி காலையில ஒரு வேளை, மத்தியானம் நீங்க ஆகாரம் சாப்பிடும் போது, அல்லது மத்தியானம் ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கங்க. சொல்றாங்க இல்லையா, தனிமைப்படுத்திங்க தனிமைப்படுத்திங்கன்னு, அதை நம்ம செய்யறது இல்லை. இப்போ நான் சொல்றேன், தேவனுக்காக ஒரு 5 நிமிடம், ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை 5 நிமிடம் 5 நிமிடம் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல நீங்கள் போவீர்களே ஆனால், அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமென். ஒரு புது பலன், கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து நீங்கள் உயர்வீர்கள். இந்த லாக்டவுனை விட்டு நீங்க வெளியில வரும் பொழுது அடுத்த கட்டம் என்ன என்பது யோசிக்கிறது, பயப்படுகிற ஒரு அனுபவத்துல நம்ம வரமாட்டோம். கர்த்தரின் சகாயர் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் என்ற தைரியத்தோடு கூட ஒரு கழுகை போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவோம். ஆமென். புது பலன் அடைவோம். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவோம். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம். அல்லேலூயா. நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம். இனி நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் அதிகம் இருக்கு சகோதர சகோதரி. இந்த லாக்டவுன் முடிவில் நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் பார்ப்பதற்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாம் ஓட வேண்டியது அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட ஓட்டம் அநேகருக்கு சோர்வை கொடுக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களை தூக்கி கொண்டு ஓடுகிறவர் நம் ஆண்டவர். ஆமென். உங்களை தூக்கி கொண்டு சுமக்கிறவர் நம்முடைய தேவன். ஆகையால் தான் நடந்தாலும் சோர்ந்து போகாது, நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை பாதையில, இனி நாம் நடக்க வேண்டிய பாதையில சோர்வடையாமல் இருப்போம். எதை கண்டு மஞ்ச மாட்டோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல நீங்களும் நானும் வர வேண்டும். 2வது காரியம், இந்த லாக்டவுன் சோர்வு நம்ம விட்டு போக வேண்டுமானால் 2வது காரியம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பாத்தீங்களா, முதல்ல பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல வரணும். 2வது
நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த லாக்டவுனுக்குரிய சோர்வு நம்மை மேற்கொள்ள நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வது என்றால் என்ன? அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப பிதாவினுடைய விருப்பம் நாம் நன்மை செய்வது, பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் தான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அங்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டின் வாசற்படியிலே படுத்திருக்குமா? நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வீட்டு வாசப்படியில டபுள் காட்டு பெட்டு போட்டு படுத்துட்டு இருக்கும். பாவம் சாபம் எல்லாம் ஒண்ணுதான். விளங்குதா? அப்போ இந்த நன்மை என்றால் என்ன? நன்மை என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிற நன்மை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 14:21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். பாத்தீங்களா? நன்மைன்னா என்னன்னா, எனக்கு அருமையானவர்களே, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்முடைய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், நம்ம அறிந்தவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். இந்த உலகத்துல யெகோவா தேவன் நல்ல தகப்பனா இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மூத்த சகோதரரா இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளுமா இருக்கிறோம். ஆகையால் நம்ம உறவுகளில வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில நாம் எல்லோரும் தேவனுடைய சகோதர சகோதரிகளாக, பிள்ளைகளாக இருக்கிறோம். சரியா? இப்போ இந்த நபர்களுக்குள்ளே, இந்த உறவுகளுக்குள்ளே, இந்த உறவுகள் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவில்லாதது ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும். இந்த லாக்டவுன் டைம்ல வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அநேக கூட்டு குடும்பமா இருக்கிறார்கள். அநேகர் கணவன் மனைவி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒன்றா சேர்ந்து இணைந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இணைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை. எத்தனை மனைவிமார்கள் சொல்ற பிரச்சனை, ஐயோ முன்னாடியே நாங்க நல்லா இருந்தோம், இப்ப முடியல. எத்தனை பேர் வீட்டுல மூத்தவங்க இளையவங்களா இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்குறாங்க, எவ்வளவு இழிவா பேசுறாங்க. அடிக்கடி சண்டை, அடிக்கடி சில சச்சரிவுகள். ஏன்? கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட சமாதானம் இல்ல. வீட்டுல காலையில ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தாலே அவ்வளவு பயங்கரமா இருக்குது. வீட்டுல வளர்ற அந்த பூனை நாய்க்கு கிட்ட காட்டுற அன்பை கூட நம்ம மத்தவங்க கிட்ட காட்ட மாட்டோம். அதான் உண்மை. இன்றைக்கு நாட்கள் அப்படிதான் இருக்கிறது. நம்ம நன்மை செய்கிறவர்களாய் மாறணும் சகோதர சகோதரி. அப்ப மற்றவர்கள் இடர்கிறதற்காவது தவறுகிறதற்காவது அல்லது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவானது ஒன்றையும் நம்ம செய்யாம இருக்கணும். அப்படி செய்யாம இருக்கிறது தான் என்னவா? நன்மையா. அதே ரோமர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அவனுக்கு பிரியமான. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நன்மை செய்வது என்றால் என்ன? நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். அப்படி நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வீட்டின் வாசற்படியில படுத்திருக்கும் சொல்கிற தேவனுடைய எச்சரிப்பு எதற்காக, ஏன் என்று நம்ம கேட்போமே. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்துல சமாதானம், ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது, மற்றவர் இடறுவதற்கு ஏற்ற மாதிரி, மற்றவர் புண்படுத்துவதற்கு ஏதுவாக. நம்மளுக்கு தெரியாம நம்ம பேசிடுவோம், ஆனா அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், அவங்க எவ்வளவு உள்ளுக்குள்ள குமரிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு குடும்பங்கள்ல எல்லாம் மாறணும். இந்த லாக்டவுன் சோர்வு உங்களை நீங்கணும்னா நீங்க நன்மை செய்யணும். இன்னைக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாமா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட? இன்னைக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுவோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. இன்றைக்கு உட்கார்ந்து கேளுங்க, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆமென். ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று இந்த கேள்வியை குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், சரியான பதில் கிடைக்கும்.
அதன்படி நம்மை மாத்திக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதை விட சிறந்த நன்மை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி செஞ்சு பாருங்க. இந்த லாக்டவுனுக்குரிய சோர்வு உங்களை மேற்கொள்ளாது. மாறாக உங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஒரு ஒட்டுறவையும் உங்களால் காக்க முடியும். ஆமென். இப்படிப்பட்ட குடும்பங்கள் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இப்படிப்பட்ட குடும்பங்களுடைய தேவைகளை சந்திப்பதில் கர்த்தர் தீவிரித்து இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அவருடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் தேவன் இந்த வீட்டிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ்கிற ஒரு குடும்பமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆகியால் நன்மை செய்கிறவளாய் மாற வேண்டும். அதுதான் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மிக தெளிவாய் சொல்றாரு பாருங்க. 3 யோவான் 1:11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றணுமா? நன்மை செய்கிறவன், நல்லா கேளுங்க, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனால் உண்டாயிருக்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துல மற்றவங்க இடறுவதற்கு ஏதுவான, தவறுவதற்கு ஏதுவான, பலவீனப்படுவதற்கு ஏதுவான காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்து அவங்களோடு கூட ஒரு ஒப்புரவாகுவீர்களே. ஆனால் சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் வேதத்தை வாசிப்பாங்க, மணிக்கணக்கில் சத்தியத்தை பேசுவாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கவங்ககிட்ட ஒரு இணைப்பே இருக்காது. ரொம்ப கஷ்டம் சகோதரி சகோதரி. குடும்பம் ரொம்ப அவசியம். இந்த நாட்கள்ல நம்ம குடும்பமா இணைந்திருக்கிறோம். கூடுமான வரைக்கும் நம்ம இந்த நன்மை செய்ய நாட வேண்டும். அவர்களை விசாரியுங்கள். குடும்பத்துல இருக்கிறவங்களை விசாரிங்க. வெளியில இருக்கிறவங்களை விசாரிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. முதல்ல உங்க குடும்பத்துல நீங்கள் சாட்சிகள் உண்டு பண்ணுங்க. உங்கள் உற்றார் உறவினருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்களை விசாரிங்க. உங்க சகோதர சகோதரிகளுக்கு போன் பண்ணி விசாரியுங்க. இப்படிப்பட்ட காரியத்தின் மேல் தேவன் பிரியப்படுகிறார். இப்படி நம்ம மாறணும். நீங்களும் நானும் மாறணும். இப்படி மாறும் பொழுது கர்த்தர் இந்த லாக்டவுனுக்குரிய சோர்வுல இருந்து நம்ம விடுவிக்கிறார். ஆமென். 3வது கடைசியாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். என கருமையானவர்களே, இந்த லாக்டவுன் சோர்வு நம்மை விட்டு நீங்க வேண்டுமா என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவதாக பார்த்தோம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். 2வதாக பார்த்தோம் நன்மை செய்ய வேண்டும். 3வதாக பார்க்கிறோம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆமென். நற்கிரியை பாருங்க. கர்த்தருக்கு காத்திருந்து அதன் அடிப்படையிலே நன்மைகளை செய்யும் பொழுது அதற்கப்புறம் நீங்க செய்கிற கிரியைகள் எல்லாமே நற்கிரியைகள் தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இந்த சத்தியம்? இதன் அடிப்படையில தாங்க இருக்கணும். காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல போனா தான் உங்களால நன்மை செய்ய முடியும். நீங்கள் கர்த்தரிடத்துல காத்து அவர் கூட பேசி நன்மையான காரியங்களை பேசி இப்படி வாழ்ந்து பிற்பாடு குடும்பத்துல நீங்கள் நன்மைகளை செய்யும் பொழுது தான் 3வதான இந்த நற்கிரிகளின் அடிப்படையில நீங்கள் வாழ முடியும். விளங்குதா? இது 3 படிகள் என்ன கருமையானவர்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். நித்திய ஜீவன் என்பது ஏதோ மரித்த பிறகு கிடைக்கிற ஒரு வாழ்வு மாத்திரம் அல்ல. மரித்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்குரிய ஒரு ரிகல்சர், ஒரு பயிற்சி இந்த பூமியிலே நமக்கு நடக்கிறது. நீங்களும் நானும் இந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த மகிமையான காரியம், இந்த கனத்துக்குரிய காரியம், இந்த அழியாமைக்குரிய காரியத்தை நாம் தேடுகிறவர்களா இருப்போம். நமக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இல்ல ஆண்டவர். சகோதர சகோதரி, மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவும் அப்படிதான் வாழ்ந்தார். கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் அப்படிதான். நாம் மற்றவர்களுக்காக வாழும் பொழுது கர்த்தர் நமக்காக நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மேலோகி உயர்த்துவார். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுக்காக, அப்ப எனக்காக நான் வாழவே கூடாதா? நீங்க உங்களுக்காக வாழணும்னா மற்றவங்களுக்காக வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை தேவன் வாழ வைப்பார். ஆமென். இதுதான் பாருங்க கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம். அதனால கொஞ்சம் நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுங்களேன். எதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? அப்படி ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு அப்போஸ்தலர் பவுல் வேதத்தில் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். நல்லா கேட்டுங்க. நற்கிரியைகள் செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், என் தகப்பன் மூலமாய் வந்தேன், இப்படிதான் நான் இந்த உலகத்துக்கு சிருஷ்டிக்கப்பட்டு வந்தேன் இல்ல.
நீங்கள் நற்கிரியை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்றைக்கு ஞானஸ்தானம் என்ற ஒரு பிரமாணம், என்றைக்கு மனமாறுதல் என்ற பிரமாணத்துக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து சென்றோமோ, அன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதனால்தான் இயேசு சொன்னால், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் என்றால் என்ன? நாம் நற்கிரிகளை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவைகளிலே நாம் நடக்கும்படிக்கு முன்னதாகவே அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நற்கிரிகளை செய்யணும் சகோதர சகோதரி. இன்றைக்கு இந்த குடும்பத்துல உங்களுடைய உற்றார் மத்தியில நீங்க வெளியில போய் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கட்டாயமா நீங்க வெளியில போய் உதவி செய்யலாம். அநேகர் என்கிட்ட கேட்கிற விஷயம் அதுதான், பிரதர் நீங்க வெளியில போய் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. என் குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா பிரதர், நான் எங்க வெளியில போறது? உங்க குடும்பத்துல நீங்கள் உதவி செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க சகோதர சகோதரி. ஒரு கணவன் மனைவியை நன்றாக புரிந்து கொள்ளுதல் ஒரு நல்ல ஒரு நற்கிரியை. ஒரு மனைவி தன் கணவனை நன்றாக புரிந்து கொள்ளுதல் ஒரு நல்ல ஒரு நற்கிரியை. பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வது ஒரு நல்ல ஒரு நற்கிரியை. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வது ஒரு நல்ல ஒரு நற்கிரியை. இப்படி ஒன்றாய் இணைந்து கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்கிற குடும்பமாக நாம் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுடைய பார்வையில மிக சிறந்த ஒரு நற்கிரியா இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்றத பக்கத்து வீட்டு குடும்பத்தை கேட்டதான் தெரியுது. நம்ம ஒன்றும் சபையில நல்லா ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ண வந்துடுறோம், ஆனா நம்மளை குறிச்சு சாட்சியை நீங்க உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கிட்ட எழுதிட்டு வாங்க, உங்களை குறிச்சு சாட்சி சொல்லுவார். விளங்குதா? அப்ப சாட்சி ரொம்ப முக்கியம். நற்கிரியை அவசியம். அதனாலதான் இந்த நற்கிரியை எப்படி செய்ய வேண்டுமா? தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். நல்லா கேட்டுங்க, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள்னா யாரு? நீங்களும் நானும் தான். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளா இருக்கிறோம். விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி, நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். மனுஷருக்கு பிரயோஜனமான. சில வீட்டுல எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, அவர் ஒண்ணும் செய்ய தேவையில்லைங்க, வாயை மூடிட்டு உட்காந்தா போதுங்க. பாத்திருக்கீங்க? ஒண்ணும் செய்ய தேவையில்லை, சும்மா அமைதியா உட்காரு போதும். நான் சொல்றேன், அதுவே நல்ல நற்கிரியை. அப்ப இந்த நாள்ல நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் வீட்டுல இடர்லா இருந்திருக்கிறோம், எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம அவங்க தவறுதலுக்காக இருந்திருக்கிறோம், இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து குடும்பம் முதல்ல ஒரு அன்புக்குள்ளாய் வர வேண்டும். குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வரணும். இப்படி நாம் ஒன்றிணைந்து தேவ சமூகத்துல காத்திருந்தால் உங்கள் தேவைகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் அதை சந்திக்கிறவராக இருக்கிறார். குடும்பமாய் ஒன்றிணைந்து நீங்கள் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் தேவைகளை நீங்கள் எண்ணுகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நற்கிரியை. அதனாலதான் சபைக்கு சொல்லும் பொழுது இதை பழகுங்கள்னு சொல்றார். தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இன்னைக்கு வாங்க பழகுவோம். நம்ம இன்னில இருந்து நம்ம பழக போறோம். இந்த லாக்டவுன்ல அடைக்கப்பட்ட இந்த சோர்வு நம்ம விட்டு நீங்கணும்னா நம்ம காத்திருக்க போறோம். இன்னைக்கு காலையில எழுந்துச்சு, காலையில ஒரு வேளை தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவர்கிட்ட பேச போறோம். விளங்குதா? 2வது, நன்மை செய்ய போறோம். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம குறிச்சு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நான் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்றபடி நம்மளை மாத்திக்க போறோம். விளங்குதா? 3வது, நற்கிரியைகளை செய்ய போறோம். மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி நம்ம வாழ போறோம். தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்ய போறோம். இப்படி நற்கிரியைகள் செய்ய பழக போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் செய்வோமே ஆனால் இந்த லாக்டவுன் சோர்வு நம்மை விட்டு விலகும். இது ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாதுங்க. இது என்னுடைய கற்பனை கிடையாது. தேவன் தெளிவாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, இந்த மோசமான சூழ்நிலையில, இந்த ஒரு
சோர்வுக்குள்ளாய் கலந்து போகிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எனக்காக காத்திருக்க வேண்டும், நீ உன் குடும்பத்துல நன்மை செய்ய வேண்டும், நீ நற்கிரியை செய்ய பழக வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். விளங்குதுங்களா? கடைசியாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயேயானால் உன் பலன் குறுகினது. உன் பலன் குறுகினது. எனக்கு அருமையானவர்களே, இந்த லாக்டவுன் சோர்வு உங்களை விட்டு நீங்க கூடுமானால், நீங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கர்த்தருக்கு காத்திருங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் கூட பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க, உண்மையா பேசுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் ரொம்ப பிடிக்குது, உங்க கூட நிறைய நேரம் சஞ்சரிக்கணும்னு விரும்புறேன், என்னால முடியல. மொபைல் போனுக்கும் லேப்டாப்புக்கும் டிவிக்கும் நான் கொடுக்குற முதலிடம் உங்களுக்கு கொடுக்க முடியல ஆண்டவரே. உண்மையை பேசுவோம். ஆனா உண்மை நான் நேசிக்கிறேன்பா, உண்மையை பேசுவோம். தேவ சமூகத்துல காத்திருப்போம். தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவத்துல வரணும். 2வது, நன்மை செய்யணும். குடும்பத்துல நன்மை செய்யணும். மற்றவங்களுக்கு நம்ம இடர்கள் உள்ளவர்களாக, தவறுகிறதற்காவது, அவர்கள் பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாரம், அவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவானதை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறணும். நன்மை செய்யணும். 3வது, நற்கிரியைகளை செய்ய பழகணும். நம்ம பார்த்த இந்த 2 காரியத்தையே நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நம்ம செயல்படுத்தும் பொழுது நற்கிரியைகள் கூறியவர்களாக மாறணும். இதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரி, இதை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட முடிக்கலாம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட ஆண்டவரே, இந்த லாக்டவுன் சோர்வு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இதன் மூலம் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஜீவனை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த சோர்வுகள், இந்த வியாதிகள், இந்த இல்லாமைகள், இந்த தரித்திரங்கள் எங்களை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலும், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே நன்மைகளை செய்கிற ஒரு அனுபவத்திலும், ஆண்டவரே நற்கிரியைகளை செய்கிற ஒரு அனுபவத்திலும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. எங்களை பயிற்றுவித்து வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த நாளிலே வியாதியின் படுக்கையிலும் பலவிதமான மன கிளேசத்திலும் பிரச்சனைகளோடு கூட பார்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இந்த கடைசி நாட்களிலே உடைய வல்லமை இறங்கி அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. போதிக்கப்பட்ட வார்த்தை அவர்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தின் பலகையில எழுதும் ஆண்டவரே. முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆம் பிதாவே, இந்த வேலையில நாங்கள் சோர்வுற்று போகாதபடிக்கு உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கடைபிடித்து இந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுங்க. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு கோடான கூடி நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். வார்த்தையின் அடிப்படையில நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சோர்வை எடுத்து போடுவார். ஆமென். இந்த செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கூடுமான வரைக்கும் உங்கள் நண்பர்கள் மத்தியில இந்த சேனலை அறிமுகப்படுத்தி இதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்க. நாங்கள் தொடர்ந்து அனுப்புகிற வீடியோஸ், கர்த்தருடைய செய்திகள் உங்களிடத்திலே வந்து சேரும். அநேகர் இப்படியா யூடியூப் மூலமாக வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடையும் செய்தியும் இந்த நாளில் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையில பலனடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.